தமிழா, திங்கக்கிழமைன்னாவே ரொம்ப கஷ்டமாவும் குஷ்டமா இருக்குங்க. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நமக்கு அந்த மைண்ட் செட் ஆயிடுச்சு. எவங்க இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சவன், எவங்க இந்த வேலையை கண்டுபிடிச்சவன். ஒரு சிலர் சொந்த பிசினஸ் போறதுக்கு ஐயோ அதெல்லாம் எந்திரிச்சு போய் சரி. என்னன்னா நம்மள நிறைய பேர் இப்ப ஒருத்தர் பார்த்து கம்பேர் பண்ணி ஒரு கில்ட்டியான ஃபீலிங், நமக்கு நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறது. கில்ட்டின்னா தமிழ்ல தெரியல, சரி நீங்க போய் பாத்துக்குங்க, கூகுள் சாமிகிட்ட கேட்டுக்குங்க. அந்த மாதிரி நமக்கு நம்மளே ஒரு இதா நினைச்சுக்கிறது. அப்படி இல்லை, நாங்களுமே எல்லாம் ஒரு காலத்துல விடிய விடிய சினிமா பார்த்துருக்குறோம். காலை காட்சி, பஸ்ஸோ, மேட்னி எல்லாம் பார்த்துருக்கேன். 3 படம் பார்த்துருக்கேன். ஊரை சுத்தி இருக்கோம். நிறைய விளையாட்டு, கிரிக்கெட்டு இப்படி பொழுது போக்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு எல்லா பக்கம் போவோம் வருவோம். ஆனா இன்னொரு பக்கம் பேரலாம் நான் ஒரு பிசினஸ் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல கொஞ்சம் வருமானம் வந்தது. அது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்றது. அப்புறம் கல்யாணம் ஆகி கூட நாங்களாம் கிரிக்கெட் விளையாண்டோம். பசங்களை சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாண்டோம். கெட்ட கெட்ட வார்த்தை நிறைய பேசியிருக்கிறோம். சரியா? என்ன சொன்னேன். அந்த மாதிரி நம்ம எல்லாம் வேற வேற மாதிரி இருப்போம். அப்படி இப்படி இருக்கும். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்றது, இதெல்லாம் நார்மல் தான். ஸோ எல்லார் லைஃப்லயுமே அந்த மாதிரி எப்பயாவது நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் இல்லாத இருந்திருப்போம். பொழுதுபோக்குல அதிக கவனம் செலுத்தியிருப்போம். இந்த மாதிரி வீண் சாவகாசம் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரிலாம் இருக்கும். லைஃப் சைக்கிள்ல எல்லாமே மாறி மாறி இருக்கும். அதனால உங்களுக்கு இவங்கெல்லாம் பண்றாங்க, நம்மளாம் பண்ண முடியல, நம்மளால எல்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. யாரால வேணா பண்ண முடியும். நீங்க எப்ப முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு மாற்றம் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அந்த முடிவு எடுக்கிறத நிறைய பேர் கஷ்டத்துல எடுப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய கனவை நோக்கி எடுப்பாங்க. நிறைய பேர் அவங்க கடமையை நோக்கி எடுப்பாங்க. நிறைய பேர் ஏதாவது ஒரு பர்பஸ்ல எடுப்பாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும்னு. ஸோ இப்பெல்லாம் நான் பண்றதுக்கு ரீசன் பர்பஸ் தானே உடைய பணம் கிடையாது. ஸோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையிலயும் வர்றதுக்கு டைம் ஆகும். எடுத்தோன்னே வராது. ஒரு 45க்கு மேல 50 வயசு என்ன மாதிரி ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தோணும். ஸோ தப்பா நினைச்சிக்காத உங்களை நீங்களே.